Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கரூர் துயர சம்பவத்தில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். கரூர் துயர சம்பவத்தில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். கரூர் துயர சம்பவத்தில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். தாவேக பிரசார கூட்டத்திற்கு உரிய பாதுகாப்புகளை காவல்துறை பொறுப்புடன் செய்யவில்லை என தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன். விவரங்கள். விக்னேஷ், திமுக அரசுக்கு உச்சநீதிமன்றம் தவுக்கடி கொடுத்துள்ளது. கரூர் உயிர்பலி சம்பவத்தில் உண்மை வெளிவரட்டும் என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் தனது எக்ஸ்தலத்தில் பதிவு செய்திருக்கிறார். திமுக அரசினுடைய அந்த ஆட்சியில பெரும் துயரத்திற்கு மக்கள் ஆளாகி இருக்கிறாங்க. தமிழக மக்கள் கடும் கொந்தளிப்பிலேயே இருக்காங்க. இதனால அச்சத்துல இருக்கிற திமுக அரசு எதிர்க்கட்சி தலைவர்களுடைய கூட்டங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்காமலும் அனுமதி கொடுக்காமலும் பல குழப்பங்களை செய்து வர்றாங்க என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான் என்று அவரு சொல்லியிருக்காரு. இந்த கூட்டத்திற்கு, கரூர் கூட்டத்திற்கு அனுமதி கொடுத்தது, இடத்தை தேர்வு செஞ்சது, பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்திலுமே காவல்துறை ஒரு பொறுப்போடு நடந்து கொள்ளவில்லை. கரூர் உயிர்பலி சம்பவத்தில் தனது பொறுப்பை சரியாக நிறைவேற்றாத திமுக அரசு தாவேகாவுக்கு எதிராக வன்ம பிரச்சாரம் செய்து வருது. திமுக அரசுடைய இந்த விசாரணையில உரிய நீதி கிடைக்குமா என்கிற கவலை அனைவருக்கும் இருந்தது. இந்த நிலையில தான் உச்ச நீதிமன்றம் சரியான சவுக்கடி கொடுத்திருக்கு. கரூர் வழக்கு விசாரணையை சிபிஐக்கு உச்ச நீதிமன்றம் மாற்றி உத்தரவிட்டிருக்கிறது. இதன் மூலமாக கரூர் கொடூர சம்பவத்தில் உண்மை விரைவில் வெளியில் வரும், சம்பந்தப்பட்டவர்கள் நீதியின் முன்பாக நிறுத்தப்படுவர் என்கிற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்திருக்கிறார். விக்னேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.